வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோடு நம்ம இருக்கும்போது உணர்வு ரீதியாக, அதாவது எமோஷ்னலி நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் சக்தியை அவங்க உறிஞ்சிற மாதிரியே தோணும். அதாவது உங்களுக்கு எப்போலாம் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் உங்கள் மனசு அந்த கூட இருந்த நபரை பற்றியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்க பண்ணுறதே எனக்கு பிடிக்கவே இல்லையே, அவங்க கூட இருக்கிறதே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்னை எப்படி நம்ம சரி பண்ணுறது இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபைண்டிங் த ப்ராப்ளம். இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். பேட்டர்ன்னா என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தினால ஒரு பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பெருசாகிடும். அதே மாதிரி மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் பிரச்சனை தொடர்ந்து அப்படியே நிறைய வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன பேட்டர்னில் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ரிப்பீட் ஆகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் எதனால் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி இருக்கீங்க, எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தாலே மனசுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, அப்போ எதனால் நமக்கு அந்த மாதிரி ஆகுது, கூட இருக்கிறவங்க செய்கிற சில செயல்கள்னாலையா, இல்லை உங்கள் ஏதாவது ஒரு ஆசைகள் அது நடக்காமல் இருக்கிறதுனாலையா, இல்லை கூட இருக்கிறவங்க உங்கள் ஆசைகளுக்கெல்லாம் தடையாக இருக்கிறதுனாலையா, இப்படி என்னங்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், உங்கள் கூட இருக்கிற நபரை கூப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தணும். நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், எனக்கு நிம்மதியாகவே இல்லை, ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய உணர்வுகளை உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். அவங்க மேலே குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் நிலைமை என்னமோ அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது அவங்களும் அவங்களுடைய சொந்த ஒப்பீனியன்ஸும் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை சொல்லுங்கள். இங்கே பல பேரோட பிரச்சனை என்னென்னா, எதை பற்றி நம்ம பேச நினைக்கிறோமோ அதை பற்றி நம்ம பேசுகிறத விட்டுட்டு தேவையில்லாத பழைய விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பித்து பிரச்சனை பெருசாகி புதுசாக ஒரு சண்டை வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, ஏன் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை பற்றி மட்டும் பேசுங்க. இப்போ பேச வந்த அந்த பிரச்சனையை சரியாக பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கணும். அதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வு 2 பேருக்குமே நல்ல தீர்வாக இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு மட்டுமே அது நல்லதாக இருந்துட்டு இன்னொருத்தருக்கு அது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது. 2 பேருக்குமே அது நல்ல தீர்வாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கணும். 2வது, டேக்கிங் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ உங்கள் தேவை என்ன, உங்களுக்கு என்ன செஞ்சால் நிம்மதியாக இருப்பீங்க, நீங்கள் என்ன செஞ்சால் சந்தோஷமாக உணர்வீங்க, அதுக்காக நீங்கள் கூட இருக்கிறவர் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்போ மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதை விட உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஈஸி இல்லையா? அதனால் நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் அது எப்பவும் கஷ்டத்தை நமக்கு கொடுக்காத மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை விட நாமளே செஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லையா? அதனால் உங்களை உடனே சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா அடுத்தவங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கலாம். அப்போ இந்த ட்ரெயினிங்கான ரிலேஷன்ஷிப், அதாவது உங்கள் எனர்ஜியவே ரொம்ப குடிக்கிற மாதிரி உறிஞ்சிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேரத்தையும் சக்தியுமே அது உறிஞ்சிடும். அதனால் இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுவாங்க.
ஏன்னா எப்போவும் அவங்க மண்டைக்குள்ளே இன்னொருத்தர் வந்து நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே, இவங்களை எப்படி மாற்றுறது, நம்ம எப்படி வாழ போகிறோம், இப்படியே யோசித்து யோசித்து தன்னை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து ரிமைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதாவது சில செயல்கள்லாம் பண்ணுங்கள். அதாவது எனர்ஜியோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, உறவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே கொண்டு வர முடியும். அதனால் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ரொம்ப புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணாமல், நான் நினச்ச எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு வாச்சதே சரியில்லை, என்னை அங்கே கூப்பிட்டாக இங்கே கூப்பிட்டாக அப்படின்லாம் புலம்பாமல் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. அதுவும் ஒரு செல்ஃப் கேர் தான். வாரம் ஒரு தடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, இல்லை பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் பிடிச்சதை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அது கூட ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் தான். 3வது விஷயம், டாக் அபவுட் யுவர் நீட்ஸ். அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பேசி தான் நீங்கள் புரிய வைக்கணும். அதாவது இப்போ உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஓப்பனாகவே பேசிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் கிடைச்சா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிடுங்க. ஏன்னா எல்லாருனாலையுமே கூட இருக்கிறவங்களோட மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நமக்கு என்ன நீட்ஸ் இருக்குங்கிறத கூட இருக்கிறவங்க கிட்ட நம்மளே சொல்லிடலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நீட்ஸ் இருக்கும், அதுவும் என்னங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி 2 பேருமே ஷேர் பண்ணி என்ன விஷயம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன தடையாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, அது இன்னும் பூர்த்தி அடையாமல் இருக்குது, அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவைக்கு யாராவது வந்து ஒரு தடையை ஏற்படுத்துகிறாங்க, இல்லை அந்த தேவை வந்து அடைய விடாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இது மனித இயல்பு தானே. இது கேட்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், ஆனால் உண்மையிலேயே சில பேருக்கு இது ரொம்ப கவலையாகவே இருக்கும். அதாவது இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தேவை இருக்குது, ஆனால் கூட இருக்கிறவங்க உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்றாங்களே, நம்மளை கண்டுக்க கூட மாட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஏக்கமாகவே இருப்பாங்க. அதனால் கூட இருக்கிறவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். 4வது விஷயம், காம்ப்ரமைஸ் யுவர் பார்ட்னர். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனை நடக்கும்போது உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும், ரொம்ப வந்து சக்தி வந்து விரயமாயிருக்கும். இப்போ எப்படியோ அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதாவது தப்பு யார் மேலே இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிற தப்பையும் சொல்லிடணும், அவங்கக்கிட்ட இருக்கிற தப்பையும் சொல்லிடணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச ஒரு மிஸ்டேக்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போது அந்த பிரச்சனைக்கு கடைசியில் ஒரு எண்டு கார்டு நம்ம போட்டுறணும். ஏன்னா பல பேர் அந்த எண்டு கார்டு போடுற ஒரு விஷயத்த செய்கிறதே கிடையாது. இது இன்சிடெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், ஆனால் மனசில் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எண்டு கார்டு போட்டுட்டிங்கன்னா உங்கள் மனசுலேருந்து அதை எடுத்து தூக்கி வீசிடணும். திரும்ப அதை பற்றி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த எண்டு கார்டு போட சொல்கிறது. இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும். அப்படி நீங்கள் அப்படியே புதைச்சிடக்கூடாது. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க, அப்படியே குழி தோண்டி புதைக்க ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து மனதளவில் ஒரு எண்டு கார்டு வந்து நமக்கு தேவைப்படுதில்ல. அதனால் ஒரு கசப்பான இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த முடிவில் உங்கள் மிஸ்டேக் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவங்கக்கிட்ட சொல்லி இனிமேல் அந்த மாதிரி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த இன்னொருத்தரும் சொல்லணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணவே கூடாது. நம்பர் 5, அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பாருங்கள். வாக்குவாதம் ரொம்ப அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அவங்க என்ன பண்ணால் ஆர்கியூமெண்ட்டை நிறுத்துவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக போகாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. நம்பர் 6, அட்மிட் வென் யூ ஆர் ராங். அதாவது ஒரு சண்டைக்கு அப்புறம் சாரி கேட்கணும். யார் மேலே தப்போ தெரியலை, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ என்னோடய பங்கும் அதில் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் மன்னிப்பு கேட்டுடலாம் இல்லையா. சாரி கேட்டுட்டா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனால் அது அப்படி இல்லை. உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி அவங்க உங்களால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களோட இந்த நிலைமைக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நீங்கள் சொல்லணும்.
அப்போ தான் அவங்களுக்கு அது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இல்லைனா இவ்வளோ தூரம் நான் கவலைப்படுறேன், ஆனால் என்னை கண்டுக்கவே இல்லை, வருத்தமே இல்லை, கல் மாதிரி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இன்னும் தப்பான அபிப்பிராயம் தான் அதிகமாயிரும். அதனால சாரி கேட்டுடலாம், தப்பில்லை. ஸோ நம்ம எமோஷ்னல் ட்ரெயின் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்ல. இப்போ ஒருத்தர் சாரி கேட்டுட்டா உடனே இன்னொருத்தர் அவங்க ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிக்கூடாது. அப்போ அவங்களும் அவங்களோட மிஸ்டேக்கை சொல்லிட்டு சாரி சொல்லிடணும். அப்போ 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஆகிடும். நம்பர் 7, ரீச் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரிலாம் பேச முடியாதுங்க. பேசி சரி பண்ணுற விஷயமே கிடையாது. அவங்க இதெல்லாம் மனுஷன் பேசுவாங்களா, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை எங்கேயோ தாண்டி முத்தி போய் நிற்கிது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ரோச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 3வது நபருடைய உதவி அவசியம். அது உங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யாரை வேணாலும் அப்படின்னு நான் சொல்கிறது, நம்பிக்கையான ஒருத்தராக மட்டும்தான் இருக்கணும். அவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போது உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப்பு கேட்டு உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்பர் 8, டேக் அ பிரேக் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப். அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் இந்த தொடர் போராட்டங்களுக்கு பிரேக் ரொம்ப அவசியம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா தானாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக விடும்போது மைண்டு கொஞ்சம் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசி சரி பண்ணிக்கலாம். சில சமயங்களில் அமைதியாக விடும்போது உங்களுக்குள்ள நிறைய புரிதல்கள் நிகழும். அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவலாம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம சைக்காலஜி சீரீஸில் எமோஷ்னலி ட்ரெயினிங் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.